வணக்கம் மக்களே. இவ்வளோ நாளாக டிவிகேல வர வெற்றி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரியுது வி ஃபார் விக்டிம்னு. ஏன்னா ஃபஸ்ட்டே கரூரில் 41 பேர் செத்துட்டாங்க. பேசுங்கடானா ஆளுங்கட்சி சேர்ந்து எங்களை கார்னர் பண்ணது அப்படின்னு விக்டிம் கடை தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறமா ஒரு மினிஸ்ட்ரு ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்களெல்லாம் பிடிச்சி ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அதை கேட்டால் நானே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு விக்டிம் கடை தூக்கிட்டு வந்தாங்க. நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு நேஷ்னல் ட்ரிபியூனல் போனால் ரைட்ஸை படி தண்ணி வாங்கி கொடுங்க சிஎம்ஏ அப்படின்னு கேட்டால் நான் பேசுகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் என்ன அவமானப்படுத்தினா பரவாயில்ல, எங்கள் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்ட்டு சிஎம்ஏ விக்டிம் கார்டை தூக்கிட்டு வர்றாரு. இன்றைக்கி ஒரு மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு கிறிஸ்துவன், நான் பேசுகிற தமிழை கிண்டல் பண்ணுறாங்க. ஏன் கிறிஸ்டின்களுக்கெலாம் தமிழ் வராதா? சீகன் பால்கி தெரியுமா? அவர் ஒரு கிறிஸ்டின். அவரனால தான் பைபிளே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஜியு போப்பு எங்கேயோ கன்னடாலேருந்து வந்த கிறிஸ்டின் போதகர் தமிழ் கற்றுக்கிட்டு 40 வருஷம் தமிழ் சேவை பண்ணார். வீரமாமுனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா மினிஸ்டர்? நான் கூட ஆங்கிலோ இண்டியன் போர்டில் படித்தவன் தான். அங்கேயுமே வீரமாமுனிவர் பற்றிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மனசு இருந்தால் படிக்கலாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா விக்டிம் கார்டை தூக்கின்னு வராதீங்க மினிஸ்டர். பாலிடிக்ஸ் பேசுகிறான், பாலிடிக்ஸ்.